சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 5ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை என்ன செய்றீங்க? அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் சொன்னேன். தயவு, இரக்கம், கிருபை. தயவு, இரக்கம், இது கிருபை எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோம்? கர்த்தருடைய கிருபை, தயவு, இரக்கம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம விரும்பத்தகாத விஷயங்கள், சில தோல்விகள், ஏமாற்றங்கள், பல விதமான பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது என்ன யோசிக்கிறோம்? ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னு நினைக்கிறோம், ஆண்டவருடைய இரக்கம் இல்லை என்று நினைக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனமாய் கேளுங்க. யூ ஹேவ் ஃபேவர் ஈவன் இன் த லயன்ஸ் டென். சிங்கத்தின் கெபியில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல என் தேவனுடைய கிருபைகள், இரக்கங்கள், தயவு உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறது. அது சுற்றி கொண்டு இருந்ததுனால தான் இந்த நாளில் நீங்களும் நானும் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்குது, ஆறு இருக்குது, அக்னி இருக்குது, இதெல்லாம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீர்னா என்ன தெரியுமா? ஓவர்வெல்மிங் சுச்சுவேஷன்ஸ். உங்கள் சக்திக்கு மிஞ்சி வருகிற பிரச்சனைகள், உங்களுடைய திராணிக்கு சக்திக்கு மிஞ்சின காரியங்கள். ஐ மீன் தண்ணீர் என்னது? ஓவர்வெல்மிங் சுச்சுவேஷன்ஸ். நம்ம சக்திக்கு மிஞ்சி வரக்கூடிய ஒரு காரியம். சொல்லுவாங்களே, நான் தண்ணீரில் முழுவதை போல இருக்கேங்க. தண்ணியில் ஒன்று போட்டிங்கன்னா என்னங்க ஆகும்? தண்ணியில் ஒன்று போட்டிங்க, தண்ணியில் போட்டால் ஒன்றும் ஆகுது, அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. கடலில் போட்டால் கூட நான் நீந்தி வந்துடுவேங்க. சுனாமிலே நான் நீச்சல் அடித்தவங்க. இல்லையா? தண்ணியில் பொதுவாக ஒன்று போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது அப்படியே கீழே போகும். சில தண்ணீர் வந்து கிளியராக இருந்ததுன்னு வையேன், நல்லா தெளிந்த தண்ணீராக இருந்ததுன்னா போட்டிங்கன்னா அது அப்படியே கிட 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 கிடன்னு அப்படியே ஆடிக்கிட்டே போகும். நம்ம கண்ணால் பார்க்க முடியும். யாராவது அது மாதிரி பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்க? வெரி நைஸ். நிறைய தடவை பார்த்துருக்குறேன். அது போகிறது அப்படியே தெரியும். அநேகருடைய வாழ்க்கை தண்ணீரில் முழுவதை போல இருக்கு. தண்ணீரில் முடியல, பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, பாடுகள், போராட்டங்கள் அதிகமாக இருக்குது. இங்கே வசனத்தில் பார்க்குறோம், நீ தண்ணீரை கடக்கும்போது என்ன செய்வேன் அப்படின்னா, அது மாதிரி ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் வந்தா நான் என்ன செய்வேன்? நான் உன் கூட தான் இருப்பேன். அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் என்ன செய்யாது? புரளுவதில்லை. ஆறு என்ன தெரியுமா? ஆறில் கரண்ட் இருக்கும். இட் வில் ட்ரிஃப்ட் யூ. உன்னை இழுத்து கொண்டு போகும் வேற பக்கம். ஆற்றுல நிறைய பேர் மாட்டியிருக்கிறாங்க. நியூஸ்லலாம் நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம். சிலர் நீங்கள் கண்ணால் கூட பார்த்துருக்கலாம். ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டாங்க. வெள்ளம் வந்துருச்சு, ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. இழுத்து கொண்டு போகக்கூடிய பிரச்சனைகள். எப்படி? இழுத்து கொண்டு போகக்கூடிய பிரச்சனைகள். ஆண்டவர் சொல்றார், அப்படி இழுத்து கொண்டு போகக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்வேன்? நான் இருப்பேன். அடுத்தது பார்க்குறோம், நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். என்னதான் அக்னியை போல சுட்டரிக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை சுட்டரித்து கொண்டு இருந்தாலும் அந்த சுட்டரிக்கக்கூடிய அக்னி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், ஆண்டவராகிய கர்த்தர், என் தேவனாகிய இயேசு அந்த இடத்துல உங்களோடு அவர் காருண்யம் என்னும் கேடகத்தினாலே உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. He is in control. அவர் கரத்துல தான் எல்லாமே இருக்கு. அவரை அன்றி எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அவரை அன்றி எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த அளவுக்கு உங்களுடைய சூழல் வந்து உங்களை டச் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் அந்த சூழல் வரும். கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதின முதல் நிருபத்தில் அழகான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13வது வசனத்தை பாருங்களேன்.
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். எத்தனை பிரச்சனைகள் நம்ம கீழே தள்ளுறதுக்காக வந்திருக்கோம். இந்த வருஷத்தையே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 11வது மாசத்துல இருக்கோம். 10 மாதங்களை கடந்து வந்திருக்கோம். இந்த 10 மாதங்கள் எத்தனை சோதனைகள் வந்திருக்கும், எத்தனை பிரச்சனைகள். வேலை செய்கிற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல, நம்ம வண்டியில போகும்போது வரும்போது எத்தனை சூழலை தாண்டி வந்திருப்போம். அல்லேலூயா. எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு நெருக்கங்கள், பாடுகள் நம்மளை நெருக்கி கொண்டிருந்தாலும் எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியல. கொரிந்தியர்ல இதே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு விஷயத்தை 8வது வசனத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. எல்லா பக்கமும் நெருக்கம்தான், எல்லா பக்கமும் போராட்டம் தான், எல்லா பக்கமும் பாடுதான். என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா ஒண்ணு நமக்கு தெரியணும். என்ன தெரியுமா தெரியணும்? அந்த சூழல்ல கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார் என்று தெரியணும். அல்லேலூயா. அது தெரிஞ்சதுன்னா அது எப்பேற்பட்ட நெருக்கமாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட வேதனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட முடியாத விஷயமா இருந்தாலும் அந்த சூழலிலிருந்து நம்மால் எளிதிலே ஜெயிக்க முடியும். ஆமென். சிம்சனுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சொல்லலாம். சிம்சனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்த ஒரு நிலை. கண்ணு போயிடுச்சு, பலன் போயிடுச்சு, பேரு போயிடுச்சு, புகழ் போயிடுச்சு, எல்லாமே போச்சு. எல்லாம் போய் ஒரு ஜோக்கரை போல ஒரு வேடிக்கை காண்பிக்கக்கூடிய ஒரு நிலை அவனுடைய நிலையா இருந்தது. யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் பார்த்து ஓடினாங்க, சிம்சோனை பார்த்து எல்லாரும் வியந்து பார்த்தாங்க. ஆனா இப்போ அவன் வேடிக்கை காண்பிக்கக்கூடிய ஒரு நிலையாக அவனுடைய நிலை மாறினது. எல்லாமே இழந்த ஒரு நிலை. என் சகோதரா சகோதரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்த நிலையில ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நிலையில கூட திரும்பவும் என் தேவனுடைய வல்லமையை நீ சுதந்திரிக்க முடியும். திரும்பவும் என் தேவனாகிய கர்த்தர் நீ இழந்தவைகளை சுதந்திரிக்க முடியும். திரும்பவும் உன் சூழல்ல என் தேவனுடைய அக்கினியின் கரங்கள் உன்னை தூக்கி உன் தலையை ஆண்டவராய் கர்த்தர் உயர்த்த முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்க பேதுரு பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்துல சுமந்து திரிகிறோம். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும் எதுவும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாத காரணம், I have the living Christ who is living inside me. உயிருள்ள கிறிஸ்து, உயிருள்ள கிறிஸ்துவாக எனக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறதுனால எது என்னை பிரச்சனை பண்ணாலும், எது என்னை கஷ்டப்படுத்தினாலும், எது என்னை துன்பப்படுத்தினாலும் உயிருள்ள கிறிஸ்து என் சரீரத்திற்குள்ளாக என்னை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார், என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எனக்கு நன்மையான யாவையும் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய கஷ்டத்தின் பாதையில, என்னுடைய உபத்திரவத்தின் குகையில, என்னுடைய மரணத்தின் பாடுகள் வழியாக நான் கடந்து வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறதுனால நான் எல்லாவற்றையும் நான் தாண்டி நான் ஜெயிக்க என்னால முடியும். எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. I have the living Christ in me. எனக்குள்ளாக உயிருள்ள கிறிஸ்து வாசம் செய்கிறதுனாலே. Hallelujah. Sometimes we are more focused on the threats. நம்மை சுற்றி அநேக சத்தங்கள், அநேக பயங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதுனால அந்த பயங்கள், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்முடைய கவனத்தை தன் பக்கமாய் இழுத்து கொண்டு போகுது. நம்முடைய மொத்த கவனமும் அந்த பயத்தின் மேல போகுது, அந்த கவலையின் மீது போகுது, அந்த போராட்டத்தின் மீது போகுது, அந்த அந்த வேதனையான காரியத்தின் மீது நம்முடைய கவனம் அது இழுத்து கொண்டு போகிறது. நல்லா கவனமாய் கேளுங்க. ஒன்று மறந்து விடாதீர்கள். எது நம்மை பயமுறுத்தி கொண்டு இருந்தாலும் அந்த பயமுறுத்தி கொண்டு இருக்கிறத பயமுறுத்துகிற அளவிற்கு ஒரு இயேசு நமக்குள்ளாக இருக்கிறார் என்று யோசிங்க. அல்லேலூயா. எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது,
நீங்க எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்று மறந்து விடாதீர்கள். அவருடைய காருண்யம் உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறது. எது நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறது? நீங்க சொல்லலாம், கஷ்டம் என்னை சுற்றி கொண்டு இருக்கிறது, பிரச்சனைகள் என்னை சுற்றி கொண்டு இருக்கிறது, வியாதி என்னை சுற்றி கொண்டு இருக்கிறது, ஏதோ நீங்க சொல்லலாம், வறுமை என்னை சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆனா நான் ஒன்று சொல்றேன், எது உங்களை சுற்றி கொண்டு இருந்தாலும் அது சுற்றி கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபைகள், தயவு, இரக்கம், அது சுற்றுறதுக்கு முன்னாடி உங்களை ஆண்டவராகிய கர்த்தருடைய தயவு, கிருபை, இரக்கம் அது உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை சொல்றார். 1ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனங்கள் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனை. இங்க பாருங்களேன், அழகான வசனம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை அபிஷேகம் செய்கிறார், நம்மை ஸ்திரப்படுத்தி அவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். என்ன செய்கிறார்? நம்ம ஸ்திரப்படுத்துகிறார். He makes you strong. He makes you to stand still. நீ உறுதியாய் நிற்கும்படியாக செய்கிறார். எங்க? உன் பிரச்சனையில் நீ உறுதியாய் ஸ்திரத்தோடு நீ நிற்கும்படியாக செய்கிறார். எங்க? உன்னுடைய கவலையில், எந்த இடத்துல, உன் வேலை செய்கிற இடத்துல நீ உறுதியாய் இருக்கும்படியாக செய்கிறார். ஆனா உன்னுடைய சூழல் எப்படி செய்யுது? உன்னை கீழே தள்ள பார்க்குது. உன்னுடைய சூழல் என்ன செய்யுது? உன்னுடைய நீ மனம் உடைந்து போகும்படியாக செய்கிறது. ஆனா பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? உன்னை ஸ்திரப்படுத்துகிறார். எங்க நீ கீழே விழுவியோ அந்த இடத்துல நீ நிற்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். இந்த 22வது வசனத்தை பாருங்க, அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. என்ன இருக்குன்னா, he puts his seal. எப்படி? he puts his seal on us. அவருடைய முத்திரையை நம்மீது அவர் வைக்கிறார். அவருடைய முத்திரையை நம்மீது ஸ்டாம்ப் அடிக்கிற மாதிரி அடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் ஆண்டவருடையவர்கள் என்று அர்த்தம். we are of God. ஆண்டவருடையதை யாராவது எடுக்க முடியுமா? அல்லேலூயா. எந்த பிசாசாலையும் எடுக்க முடியுமா? எந்த வறுமையினால, கவலையினால, வியாதியினால, வேதனையினால ஏதாச்சும் எடுக்க முடியுமா? கர்த்தருடையதை, ஆண்டவருடையதை யாராச்சும் எடுத்துட்டு கொண்டு ஓட முடியுமா? இல்லை எடுத்துட்டு மறைச்சு வைக்க முடியுமா? அல்லேலூயா. சொல்லுப்பா, எடுத்துக்கொள்ள முடியுமா? யாராவது திருட முடியுமா ஆண்டவருடைய பொருளை? வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை என்ன செய்கிறாரு? முத்திரித்து. அப்படின்னா he has put his seal. அவருடைய முத்திரையை நம்மீது அவர் வைக்கிறார். முத்திரை பதிக்கப்பட்ட சரீரங்களாக நம்முடைய சரீரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய கஷ்டமான சூழல்ல, உங்களுடைய வேதனையான நேரத்துல நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கே நீங்க சொல்லணும், ஆண்டவருடைய முத்திரை பதிக்கப்பட்ட சரீரம் என்னுடைய சரீரம். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் இல்லை. தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவ ஆவியானவர் அவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் என்னை கரம் பிடித்து என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவருடைய இரக்கங்கள், அவருடைய தயவு, அவருடைய கிருபையினாலே என்னை முடிசூட்டி வைத்திருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார். எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க சொல்லணும், ஆமென். நீங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்கிற நன்மைகளை, இல்ல அவர் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய இருக்கிற நன்மைகளை நம்மால பார்க்க முடியல. ஆமாவா இல்லையா? இப்ப நமக்காக என்ன செய்யறாருன்றது நம்மளால பார்க்க முடியுதா? தெரியல, நம்மளால பார்க்க முடியல. ஆனா பார்க்க முடியக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்க அழுதுட்டு இருக்க மாட்டீங்க, நீங்க புலம்பிட்டு இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க கவலையில, கஷ்டத்துல இருக்க மாட்டீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, பயங்கரமான பசி. அப்போ நீங்க ஏதோ ஒன்று ஆர்டர் பண்றீங்க. நீங்க ஆர்டர் பண்றது ஒரு கண்ணாடிக்கு அந்த பக்கம் அவன் செய்து கொண்டு இருக்கிறான், கண்ணாடிக்கு இந்த பக்கம் நீங்க இருக்கிறீங்க. நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கண்ணாடிக்கு இந்த பக்கம் நீங்க இருக்கிறீங்க, கண்ணாடிக்கு அந்த பக்கம் அவங்க செய்து கொண்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்க, இது கொஞ்சம் தள்ளி இருக்கு, ஆனா கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மீன் பொரிக்கும் போது, அந்த மட்டன் வறுக்கும் போது, அந்த வறுவல் செய்யும் போது உங்க பார்வைக்கு அது எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? ஐயா, நீங்க சொல்றது எனக்கு இப்பவே ஒரு மாதிரி தான் இருக்கு. நீங்க இப்ப சொல்றது எனக்கு இப்பவே ஒரு மாதிரி தான் இருக்கு.
இப்போவே ஒரு மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்கும்? நம்ம ஒரு மாதிரி ஒரு உற்சாகமாக இருப்பீங்க, ஒரு ஆர்வமாக இருப்பீங்க, நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, நம்ம சாப்பிட்ணும், ஆசையாக இருக்குது, பரவாயில்ல. இதே மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக செய்து கொண்டு இருக்கிற காரியத்தை, ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? பயங்கர உற்சாகமாக இருப்போம். அப்போ பிசாசு நம்மளை கவலையை கொடுத்தா, ஏச்சிப்போ அங்கே பாரு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு, அங்கே பாரு என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பாரு, என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாரு பாரு, சும்மா டிஸ்டர்ப் பண்ணப்போ அவன் கவலையை கொடுப்பான். கவலையா? ஒரே ஓடிப்போடு, கவலையாது ஒன்றாது, அங்கே பாரு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாரு, உன் கண்ணு தெரிதா இல்லையா, என் கண்ணு நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? என் சகோதர சகோதரி, அதுதான் இப்பயும் நடந்துட்டு இருக்குது, உன் கண்ணுக்கு தெரியல. ஹல்லேலூயா. நமக்கு தெரியலன்றதற்காக நமக்கு ஒன்று வராதுன்னு அர்த்தம் அல்ல. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியல என்பதற்காக உங்களுக்கு நடக்காது என்று அர்த்தம் அல்ல. உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறத உங்க கண்ணு பார்க்கல, உங்க காது அது கேட்கல, உங்களுடைய இருதயத்துல நீங்க அதை யோசிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒன்றை இந்த தேவன், என் இயேசு உங்களுக்காக அவர் செய்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றிகள் எடுப்போம். அப்படி பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆர்வமாக இருக்கும். அல்லேலூயா. இதை ஒன்று செய்கிறாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன், இதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. இதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல அழகான ஒரு வார்த்தை பார்க்க முடியும். தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் எப்படி இருக்குது? அநேகமா இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்கு செய்கிறது அது எண்ணிக்கைக்கு அது மேலானவைகள். அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அவர் எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, நீ எனக்கு ஒரு வழியா தானே வர, என் ஆண்டவர் உன்னை 7 வழியாக ஓட வைக்க போறார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனையை பார்த்து நீ சொல்ல வேண்டியது தெரியுமா? நீ எனக்கு ஒரு வழியாய் நீ வந்து என்ன பிரச்சனைகளை கொடுக்குற, ஆனா என் தேவனாகிய கர்த்தர் நீ ஒரு வழியாய் வருகிற உன்னை 7 வழியாக என் தேவனாகிய கர்த்தர் நீ ஓடி போகும்படியாக செய்வார். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனையை பார்த்து பயந்து போகாதீங்க. அவர் உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறார். அவருடைய தயவு உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறது. அவருடைய கிருபைகள் உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய தெரியுமா? அவர் யுத்தம் செய்வார். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கடந்து வரும்போது அழகான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீர்கள். அல்லேலூயா. எது உங்களுக்கு தீமையாய் கடந்து வருகிறதோ அதை நன்மையாக இந்த இயேசுவால் மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு வேதனையாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு மலை போன்ற ஒரு மலைப்பாக இருக்குது என்று எதை சொல்லுகிறீர்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இந்த இயேசுவால் மாற்ற முடியும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் என்னை சுற்றி இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், அவருடைய கிருபைகள் என்னை சுற்றி இருக்கிறது, அவருடைய இரக்கம் என்னை சுற்றி இருக்கிறது என்று ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை நீங்கள் செயல்படுத்த வைக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் பயந்து நடுங்கி வேதனையோடு புலம்பிக் கொண்டிருந்தா பிசாசை நாம் செயல்படுத்துகிறோம். நீங்கள் யாரை செயல்படுத்த போறீங்க? அல்லேலூயா. நாம் யாரை செயல்படுத்த போறீங்க? ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்களேன். அழகான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். நம்பிக்கையில் என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்துல பொறுமையாக இருங்கள், ஜெபத்துல உறுதியா இருங்கள். 3 காரியம் ரொம்ப முக்கியம். 3 விஷயம் ரொம்ப முக்கியம். என்னென்ன? சந்தோஷமா இரு, பொறுமையா இரு, உறுதியா இரு. எப்படி? சந்தோஷமா இரு, பொறுமையா இரு, உறுதியா இரு. சந்தோஷமா எப்போ சந்தோஷமா இருக்க முடியும்?
சந்தோஷத்தெல்லாம் திருடக்கூடிய ஒரு நிலை இருந்தா அந்த நிலையில் என்ன செய்ய? சந்தோஷமா இரு. அடுத்தது பொறுமையா எப்போ இருக்கிறது? பொறுமையெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ரொம்ப வருஷம் நான் காத்து இருந்துக்குங்க, ரொம்ப வருஷமா காத்து கொண்டு இருக்கிறேன், எதுவுமே நடக்கல. எப்பப்பெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருதோ, எப்பப்பெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வருகிறதோ, பொறுமையை இழக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறதோ, அப்போ பொறுமையா இருங்க. சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியம் அது ரொம்ப பக்கத்தில் இருக்கு, என் கண்ணுக்கு தெரியல, அதனால அது இல்லைன்றது அர்த்தம் இல்லை. நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக வைத்ததை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, நான் அதற்காக காத்திருப்பேன். அது காத்திருக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஒரு மனிதன் பரிசுத்த வேதத்தில் he waited over a century. 100 வருஷத்தை தாண்டி ஒருவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். யாருன்னு தெரியுமா? நோவா. 100 வருஷத்தை தாண்டி ஒருவர் காத்து கொண்டு இருந்தார். இங்க யாராவது 100 வருஷம் தாண்டி காத்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நோவன். ஆனா அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். 100 வருஷத்தை தாண்டி அவர் காத்து கொண்டு இருந்தார். ஆபிரகாம் அவர் காத்து கொண்டு இருந்தார். எத்தனை வருஷம் காத்து கொண்டு இருந்தார் தெரியுமா? 25 years he was waiting. பரிசுத்த வேதத்தில் ஒவ்வொருவரும் காத்து கொண்டே இருந்தாங்க. என் சகோதர சகோதரி, காத்து கொண்டு இருக்கும்போது என் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த வசனத்தை பார்த்து அழகான ஒரு வசனத்தில் சந்தோஷமா இருங்க, பொறுமையா இருங்க, உறுதியாய் தரித்திருங்க. இது 3 தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான். உங்கள் வாழ்க்கையில் உங்களை கீழே சாய்க்கக்கூடிய 3 விஷயம் இதுதான். உங்கள் சந்தோஷத்தை திருடுவான், உங்கள் பொறுமையை எடுத்துருவான், நீங்கள் ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி போகும்படியாக செய்வான். இந்த 3 தான் அவன் கையாளக்கூடிய யுக்தி. This is the one trick which he follows from the start. ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவன் பயன்படுத்தக்கூடிய 3 காரியங்கள். He will steal your joy. உன் சந்தோஷத்தை திருடுவான், உன் பொறுமையை நீ இழக்கும்படியாக செய்வான். 3வது, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து நீ விலகி போகும்படியாக அவன் செய்வான். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 11வது வசனத்தில் சங்கீதம் 42:11, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். உங்களுடைய வேதனையான சூழ்நிலையில், உங்கள் தோல்வியான நேரத்தில், ஐயோ என்ன செய்யணும்னு தெரியலங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, பதட்டமான ஒரு நிலை வரும் பார்த்தீங்களா எல்லா மனிதனுக்கும். அந்த நிலையில் வரும்போது உங்களுக்கே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த வசனம் தான். உங்களுக்கே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். என்ன வசனம் தெரியுமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி வெயிட் பண்ணு, என் முகத்திற்கு ரட்சிப்போம் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னமும் துதிப்பேன். எப்போ துதிப்பேன்? என் கஷ்டத்தில். நான் எப்போ சோத்தரிப்பேன்? என்னுடைய போராட்டத்தில். எப்போ காத்திருப்பேன்? எல்லாம் இழந்த ஒரு நிலை, எதுவுமே இல்லை, அந்த நேரத்திலையும் நான் காத்திருப்பேன், நான் பொறுமையோடு இருப்பேன், அவரை சார்ந்திருப்பேன், அவரை பற்றி கொள்ளுவேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றியின் ரகசியம். உனக்கே நீ சொல்லிக்கோ, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, the devil can sense what God is doing in your life. பிசாசு, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்கிறார் என்று பிசாசுக்கு நன்கு தெரியும். நமக்கு தெரியறதில்ல, ஆனால் பிசாசுக்கு தெரியுது. யோபை சுற்றி வேலி வைத்திருக்கிறார் என்று பிசாசுக்கு தெரியுது, ஆனால் யோபுக்கு தெரியல. அல்லேலூயா. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. உன்னை சுற்றி என்ன இருக்குன்றது நம்ம சுற்றி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல, ஆனால் பிசாசுக்கு நன்கு தெரியும். நமக்காக ஆண்டவர் எதை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் பிசாசுக்கு நன்கு தெரியும். அதனால என்ன செய்கிறான்? இஸ் ஒர்க்கிங் ஓவர் டைம். அவன் ஓவர் டைம் பார்க்குறான், உங்களுடைய சமாதானத்தை திருட, உங்களுடைய சந்தோஷத்தை திருட, உங்களுடைய பொறுமையை நீங்கள் இழக்கும்படியாக, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் ஓடும்படியாக ஓவர் டைம் பண்ணி வேலை செய்கிறான். அல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், ஏங்க ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, அவர் தயவு இருக்குன்றீங்க, இரக்கம் இருக்குன்றீங்க, அவருடைய காருண்யம் இருக்குன்றீங்க, அப்புறம் ஏங்க எனக்கு கஷ்டம் வருது, அப்புறம் ஏங்க எனக்கு போராட்டம் வருது? நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவருடைய தயவு இருக்கிறதுனால பிரச்சனை வராதுன்னு அர்த்தம் அல்ல. அப்புறம் என்னதான் செய்யும் அந்த தயவு? அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரும்படியாக அந்த தயவு செய்யும். அல்லேலூயா. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரும்படியாக அந்த தயவு செய்யும். There is a purpose in your life
ஃபார் எவ்ரிதிங் which happens. வாழ்க்கையில் நடக்கிற எது நடந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள், நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக அவர்கள் நிற்கும் போது எத்தனை யோசனை அவங்களுக்குள்ளாக வந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் தான் எங்கள் கானான் தேசத்திற்கு கொண்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ எங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாரு? இங்கே சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிற்க வச்சிருக்கிறாரு. முன்னாடி வழி இல்லையே, பின்னாடி போகலான்னு பார்த்தா, திரும்ப வந்த வழியாக போகலான்னு பார்த்தா பின்னாடி யார் இருக்கிறா? பார்வோனுடைய சேனை வந்து கொண்டு இருக்கிறது. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. we cannot understand God's ways. கர்த்தருடைய எண்ணங்கள், கர்த்தருடைய செயல்பாடுகள் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. நல்லா கவனமாக கேளுங்க. நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அவரை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. அவர் செய்கிற காரியத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அவரை மாத்திரம் நம்புங்க, வேற எதையும் நம்பாதீங்க. அல்லேலூயா. அந்த சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் அதை 2ஆக பிளந்து அதற்குள்ளாக அவர்கள் போகும்படியாக செய்தார். நல்லா கவனமாக கேளுங்க. இவன் போனா, இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க. ஆனால் பின்னாடி வந்த அந்த பார்வோனுடைய சேனை அவனால் வர முடியல. இவன் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வெளியே வந்துட்டான். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை 2ஆக பிளந்து அதை தாண்டி வெளியே வந்துட்டான். ஆனால் பின்னாடி வந்த பார்வோனுடைய சேனை அவர்களால் கடந்து வர முடியல. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் சில பாதை வழியாய் கொண்டு போகிறார் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? உன் சத்ரு, உன்னை பின்தொடர்கிற உன்னுடைய சத்ரு, உன்னை கஷ்டத்தையும் வேதனையும் போராட்டங்கள், உன்னை பின்தொடர்கிற உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய பாடுகள், உன்னுடைய வேதனைகள், அது உன்னை விட்டு அதை நீங்கும்படியாக அந்த பாதை வழியாக கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த கஷ்டத்தின் பாதை, அந்த உபத்திரவத்தின் பாதை, அந்த வேதனை உள்ள பாதை, அதில் நீ வெளியே வந்துடுவ. ஆனால் உன் பிரச்சனை அதில் மாட்டிக்கும், உன்னுடைய வேதனை அதில் மாட்டிக்கும், உன்னுடைய பண கஷ்டம் அதில் மாட்டிக்கும். நீ அதில் வெற்றியோடு வெளியே வருவ, ஆனால் தோல்வியோடு உன்னுடைய பிரச்சனைகள் அதிலே மாட்டிவிடும். நீங்கள் கடந்து வருவீர்கள், ஆனால் உங்களுக்கு பின்பாக வருகிற உன்னுடைய பிரச்சனைகளோ சத்துருக்களோ பாடுகளோ அதனால கடந்து வர முடியாது. அல்லேலூயா. வாட் இஸ் சேசிங் யூ? எது உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறது? உன் பாதையில் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு உன்னுடைய பாதையில் நீ கடந்து போ, நீ வெளியே வந்துடுவ வெற்றியோடு. ஆனால் உன்னை பின்தொடர்கிற உன்னுடைய பிரச்சனைகள் அதிலே அதை கீழே உளுந்து அது மறிக்கக்கூடிய ஒரு சூழல் அதற்கு வந்துவிடும். அல்லேலூயா. அது வெளியே வர முடியாது, ஆனால் நீ வெளியே வந்துடுவ. ட்ரஸ்ட் ஹிம். ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் என்ன செய்யுங்க? நம்புங்க. God has a purpose for everything. வாழ்க்கையில், நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நமக்கு பிடிக்கிறதில்ல, அந்த காரியங்கள் நமக்கு பிடிக்கிறதில்ல. ஐயோ எனக்கு இது வேண்டாம், ஐயோ எனக்கு இது கஷ்டமாக இருக்கு, ஐயோ எனக்கு இது ரொம்ப இட் இஸ் டூ மச் ஃபார் மீ, இது ரொம்ப பயமாக இருக்கு, ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நோக்கம் இருக்கு. அந்த பயம் வருது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கஷ்டங்கள் வருது பார்த்தீங்களா? அதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுவீங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால தான் நான் இந்த காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில் மாத்திரம் வரலைன்னா என் வாழ்க்கை என்னமோ வேற மாதிரி போயிருந்திருக்கும். இந்த கஷ்டம் என்னை ஆண்டவரிடத்தில் நெருங்கும்படியாக செய்தது. இந்த கஷ்டம் கர்த்தருடைய ஜனங்களிடத்துல நான் சேரும்படியாக செய்தது. இந்த கஷ்டம் நான் ஆண்டவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளும்படியாக செய்தது. இந்த கஷ்டம் நான் யாருன்னு நான் புரிந்து கொள்ளும்படியாக இது செய்தது. ஆண்டவரே, இந்த கஷ்டங்களுக்காக நன்றி என்று ஒரு நாள்